Hi, welcome back to our channel Home Tuition Tamil. Today's topic First Standard EVS Second Lesson Around Me. Nature's Gift. Around me என்ன நமக்கு சுற்றி இருக்கிற விஷயத்தையும் நேச்சர் இயற்கையா நமக்கு கொடுக்குற கிஃப்ட். என்னென்ன கிஃப்ட் நமக்கு இருக்கு நேச்சரா இயற்கையா? சன், இயர் அண்ட் வாட்டர் ஆர் நேச்சர்ஸ் கிஃப்ட் டு அஸ். கடவுள் நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காரு? சன் சூரியன், காற்று, ஏர்னா வாட்டர்னா தண்ணீர். இதெல்லாம் வந்து இயற்கையா நமக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொல்றாங்க. சன் இருந்தா மட்டும்தான் நம்ம என்னென்ன பண்ண முடியும், இது டே டைமா நைட் டைமா அப்படின்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். சன் எப்போ வரும்? டே டைம்ல வரும். ஏர் இருக்கிறதால தான் நம்மளால சுவாசிக்க முடியுது இல்லைங்களா? நெக்ஸ்ட் வந்து வாட்டர், தண்ணி. தண்ணி குடிக்காம நம்மளால இருக்க முடியுமா லைஃப்ல? இல்ல. நெக்ஸ்ட் பாருங்க, அப்சர்வ் அண்ட் டிஸ்கஸ் வாட் டு வி நீட் சன்லைட். சன்லைட் நம்ம எதுக்கெல்லாம் நம்ம தேவைப்படுது தெரியுமா? ஏன் தேவைப்படுது பாருங்க. கிவ்ஸ் லைட் அண்ட் வார்ம். இப்போ வந்து நமக்கு டே டைம்னா நமக்கு வெளிச்சத்தை கொடுக்குது. அதுக்கப்புறமா ஹெல்ப்ஸ் பிளான்ட் க்ரோ. இந்த செடிகள் மரங்கள் வளர்றதுக்கு யூஸ் ஆகுது. அதுக்கப்புறமா ட்ரைஸ் திங்ஸ். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிருக்கோம், துணி காய போடுறோம், அதை காயுது. அதுக்கப்புறமா வீட்டுல தேவையான திங்ஸ் வந்து காயறதுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் பாருங்க, கலர் த கிளாஸ் தட் ஆர் ட்ரையிங். இங்க காஞ்சிருக்க துணியெல்லாம் நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? கலர் பண்ண சொல்லியிருக்காங்க. கலர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, கேன் யூ see the sun at all times. எல்லா நேரத்துலயும் நம்மளால சன் பார்க்க முடியுமா? இல்ல. எப்ப பார்க்க முடியும்? டே டைம்ல மட்டும் தான் நம்மளால பார்க்க முடியும். இது என்ன பிக்சர் இது? இத பாருங்க, வெளிச்சமா இருக்கு. அப்போ இது டே டைம். இது என்ன டைம்? இது நைட் டைம். சோ ஆல் டைம் நம்மளால பார்க்க முடியுமா? நோ. நெக்ஸ்ட் பாருங்க, நைட் அண்ட் டே கம் அண்ட் ஒன் ஆஃப்டர் த அதர். நைட் அண்ட் டே கம் ஒன் ஆஃப்டர் த அதர். நைட் வந்துடுச்சுன்னா அப்புறம் என்ன வரும்? டே டைம் வரும். டே நெக்ஸ்ட் அப்புறம் நைட். அந்த மாதிரி காலையில சன் வரும், நைட்ல மூன் வரும். மார்னிங்ல என்ன வரும்? சன் வரும், நைட்ல மூன் வரும். நைட் ஆக ஆக என்ன ஆகும்? இருட்டினே வந்துடும். அப்படியே மார்னிங் ஆக ஆக எப்படி இருக்கும்? வெளிச்சமாயிடும் இல்லைங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, டூ அண்ட் லேர்ன். பிக் த ரைட் ஆப்ஜெக்ட் ஃபார் எ சன்னி டே அண்ட் ஹெல்ப் சையத் கோ ஹோம். என்னென்ன திங்ஸ்லாம் நமக்கு வெயில் காலத்துல நமக்கு யூஸ் ஆகுதோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ண சொல்றாங்க? சும்மா எடுத்துட்டே போற மாதிரி பண்ண சொல்லியிருக்காங்க. சையத்துக்கு அவங்க வீட்டுக்கு போறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண போறோம். இப்போ எப்படி ஹெல்ப் பண்ணலாம்? இந்த மாதிரி இதுக்குள்ள இருந்து போக போறோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இப்போ சையத்துக்கு என்ன தேவை? கேப் தேவை இல்லைங்களா? சோ நம்ம என்ன பண்றோம், இங்க இருந்து போகும்போது சையதோடைய கேப்பை எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் அடுத்தது என்ன தேவை? இது வந்து ரெய்னி டேஸ்ல போறது, அப்ப அது தேவையில்லை நமக்கு. சோ அதுக்கப்புறம் நமக்கு என்ன வேணும்? இளநீர் வேணும் இல்லைங்களா? இளநீர் குடிப்போம். நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா என்ன பண்ண போறோம்? இளநீர் எடுத்துக்கிட்டு இங்க பாருங்க, இங்க இருந்து நம்ம இந்த சைட்ல இருந்து போறோம். சாரி, அதுக்கப்புறம் நமக்கு என்ன தேவை? இங்க நுங்கு சாப்பிடலாம் சன் சூரியன் அப்போ. அதுக்கப்புறமா இங்க இருந்து இந்த கிளாத்லாம் நம்ம போடலாம். சோ இத வந்து போடக்கூடாது, ஏன்னா இது வந்து ஸ்வெட்டர் இல்லைங்களா? இது போடக்கூடாது. சோ புரிஞ்சுதா உங்களுக்கு? நம்ம சன் இருக்கும்போது, சூரியன் சன்னி டேல வந்து நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னு நம்ம என்ன பண்றோம்? பிக் பண்றோம். ட்ரிங்க் பிளண்டி ஆஃப் வாட்டர் ஆன் எ ஹாட் டே. நம்ம என்ன பண்றோம்? இந்த மாதிரி வேலை நேரத்துல நம்ம என்ன பண்ணணும்? தண்ணிய அதிகமா குடிக்கணும். ஜாயின் த டாட்ஸ், ஃபைண்ட் த டிஃபரன்சஸ். என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? இந்த ஸ்டாரை வந்து ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டாருக்கும் இந்த ஸ்டாருக்கும் இருக்க டிஃப்ரெண்ட் பாருங்க. டூ யூ நோ த சன் இஸ் எ பிக் ஸ்டார். என்ன சொல்லியிருக்காங்க? சன் வந்து ஒரு பெரிய நட்சத்திரம் அப்படின்னு சொல்றாங்க. வாட் டு யூ சி இன் த டே அண்ட் நைட் ஸ்கை ட்ரா. நீங்க என்ன கொடுத்துருவாங்க? சன், ஸ்டார், கிளவுட், ஏரோப்ளைன், அதுக்கப்புறமா மூன், இங்க பேர்ட். எது வந்து டே டைம்லயும் நைட் டைம்லயும் இருக்குமோ இங்க வரைய சொல்லியிருக்காங்க. இது என்ன பிக்சர்? இது டே பிக்சர், இது வந்து நைட் பிக்சர். டே சன் எப்போ வரும்? டே டைம்ல வரும். சோ டே டைம்ல நம்ம என்ன பண்ணணும்? இந்த சன்னை வரைஞ்சிக்கணும். ஓகேங்களா? வரைஞ்சிக்கோங்க சன்னு. நெக்ஸ்ட் இந்த ஸ்டார் எப்போ வரும்? நைட் டைம்ல வரும். அப்போ இந்த ஸ்டார் வந்து நீங்க இங்க வரைஞ்சிக்கோங்க. நெக்ஸ்ட் கிளவுட்ஸ் எப்போ வரும்? சன் இருக்கும்போது தான் கிளவுட்ஸ் வரும். ஸோ கிளவுட்ஸ் வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறமா
ஏரோப்ளேன் போறது எப்ப தெரியும் நமக்கு? டே டைம்லனா நல்லா தெரியும். நைட் டைம்லலாம் ஜஸ்ட் அதோட லைட்ஸ் மட்டும் தான் நமக்கு தெரியும். இல்லையா? அப்போ டே டைம்லயே நம்ம வரைஞ்சுக்கலாம். ஓகேங்களா? மூன் எப்போ வரும்? நைட் டைம்ல இருக்கும் மூன். ஸோ மூன் இங்க வரைஞ்சுக்கோங்க நைட் டைம்ல. பேர்டு வந்து எப்போ வரும்? மார்னிங் டைம்ல தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். பேர்ட்ஸ் எல்லாம் பறக்கும் இதெல்லாம். ஓகே, வரைஞ்சுக்கோங்க. இப்போ நைட் டைம்ல என்ன இருக்கும்? ஸ்டார்ஸ் அண்ட் மூன் இருக்கும். டே டைம்ல என்ன இருக்குமோ அதை வரைஞ்சிக்கோங்க. சன் இருக்கும், கிளவுட்ஸ் இருக்கும், ஏரோப்ளைன் இருக்கும், அந்த பேர்ட் இருக்கும். Do and observe. Keep a big stone in the sunlight and another one inside the classroom. Touch and feel the difference after a few hours. ஒரு பெரிய ஸ்டோன் கல்லை எடுத்துட்டு போய் வெயில்ல வச்சுட்டு அதை கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க டச் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீல் ஆகும். எப்படி இருக்கும்? சூடா இருக்கும். எல்லாருமே வச்சு பாருங்க. அதே மாதிரி வெயில் காலத்துல செப்பல் போடாம நடந்து பார்த்தா எப்படி இருக்கும் அந்த தரையுடைய சூடு? நமக்கு நல்லா தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. டூ அண்ட் அப்சர்வ். கேன் வி சி ஏர்? நம்மளால காத்த பார்க்க முடியுமா? இல்ல, அத வந்து நம்மளால உணர மட்டும்தான் முடியும். ப்ளோ ஆன் யுவர் ஹேண்ட், வாட் டு யூ ஃபீல்? இந்த மாதிரி பாருங்க, அந்த பாப்பா என்ன பண்ணுது? கையில ஊதி பாக்குது. அப்போ நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. நம்ம வாயில இருந்து வர காத்தால நம்மளால ஃபீல் பண்ண முடியுது காத்து வருது. ஆனா அந்த காத்துக்கு என்ன இல்ல? கலர் இல்ல. அந்த காத்த வந்து நம்மளால பார்க்கவும் முடியாது. ஏர் இஸ் அரவுண்ட் அஸ். நம்மளை சுத்தி என்ன இருக்கு? காத்து இருக்கு. வி cannot see it. நம்மளால என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாது. வி கேன் ஃபீல் இட். நம்மளால என்ன பண்ண முடியும்? ஃபீல் மட்டும் தான் பண்ண முடியும். ஏர் ஹெல்ப் ஹஸ் பிரீத். ஏரால நம்ம என்ன பண்றோம்? இப்போ மூச்சு வாங்குறோம் இல்லைங்களா? பிரீத் பண்றோம். வி டு நீட் ஏர். மரத்துக்கும் என்னதான் தேவை? காத்து தேவை. இந்த பாத்தீங்களா, பேர்ட்ஸ்க்கும் என்னதான் தேவை? காத்து தான் தேவை. பேர்ட்ஸ், அனிமல்ஸ் எல்லாத்துக்குமே. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. யூஸ் எ ஸ்ட்ரா அண்ட் ப்ளோ. ஒரு ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டு ஒரு என்ன மயில் இறகு இருக்குங்களா, அந்த இறகு இருக்க இல்ல க்ரோ ஏதோடைய அனிமல்ஸோடைய இறகு எடுத்து ஊதுறாங்க. பேர்ட்ஸோடைய இறகு ஊதும் போது என்ன ஆகும்? அது பறக்கும். அந்த மாதிரி பேப்பர், பென்சில், இரேசர் எல்லாத்தையும் வச்சு என்ன பண்றாங்க? ஊதி பாக்குறாங்க. ஏர் ஹெல்ப்ஸ் மூவ் திங்ஸ். ஏர் காத்தால என்ன ஆகுது? அந்த திங்ஸ் மூவ் ஆகுது தெரியுது. Do and learn. Color the things that move in the air. காத்துல பறக்கக்கூடிய திங்ஸை வந்து கலர் பண்ண சொல்லியிருக்காங்க. இது வந்து கைட், இது வந்து பேராஷூட் மாதிரி இருக்கு இல்லைங்களா? இதை வந்து நீங்க கலர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க. மேக் த பேப்பர் டாய். என்ன சொல்லியிருக்காங்க? பேப்பர்ல வந்து ஒரு டாயை ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. இதை பார்த்து வீட்டில் ரெடி பண்ணுங்க டாயை. வேர் டு வி கெட் வாட்டர்? த ரெயின் கிவ்ஸ் அஸ் வாட்டர். நமக்கு என்னது? மழை வந்து நமக்கு தண்ணியை தருது. ரெயின் ஃபில்ஸ் பாண்ட்ஸ் அண்ட் லேக்ஸ். இந்த குளம், ஏரி, குட்டை அது எல்லாமே எதனால ரொம்பிடுது? மழை தண்ணீரால ரொம்பிடுது. இட் இஸ் எ ரெய்னி டே. கலர் த திங்ஸ் தட் கீப் அஸ் ட்ரை. நமக்கு எதை வந்து நனையாம வச்சுக்குதோ அதை வந்து கலர் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுல கலர் பண்ணிக்கோங்க. அம்பர்லா, இந்த ரெயின் கோட், இந்த போட்டிருக்காரு இல்லையா தாத்தா, இந்த மாதிரி கிளாத்ஸ், இந்த ரெயின் கோட் இதெல்லாம் வந்து கலர் பண்ணிக்கோங்க. டூ அண்ட் லேர்ன். மேக் த சவுண்ட்ஸ் ஆஃப் ரெயின் சவுண்ட்ஸை இப்போ ஒரு ஃபிங்கரால இப்படி அடிச்சு பாருங்க. நெக்ஸ்ட் 2 ஃபிங்கர், நெக்ஸ்ட் 3 ஃபிங்கர், நெக்ஸ்ட் 4 ஃபிங்கர். இந்த மாதிரி சவுண்ட்ஸ் பாத்தீங்களா? ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ரெயினிங் சவுண்ட் மாதிரி வருமா? ட்ரை பண்ணி பாருங்க. மேக் ஏ பேப்பர் போட். அதுக்கப்புறமா வந்து தண்ணி கப்பலை வந்து தண்ணியில இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு தண்ணியில விட்டு பாருங்க. வீட்டுல வந்து ரெய்னி டே இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு டப்ல வந்து போட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. அப்சர்வ் அண்ட் டிஸ்கஸ். இஸ் தேர் லைஃப் இன் வாட்டர்? மெனி கைண்ட்ஸ் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் லிவ் இன் வாட்டர். தண்ணி இல்லைன்னா இருக்க முடியாது சொன்னாலே அதே மாதிரி அனிமல்ஸ், பேர்ட்ஸ் எல்லாருக்குமே என்ன தேவை? தண்ணி தேவை. ஸோ இங்க கலர் த அனிமல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து தண்ணியில இருக்கக்கூடியது தான். பட் இந்த டக்குக்கும் இந்த இதுலயும் வந்து லேண்ட்ல கூட இருக்கும். ஸோ இதை வந்து இந்த அனிமல்ஸை கலர் பண்ணிக்கோங்க. அப்சர்வ் அண்ட் டிஸ்கஸ். ஹவு டு வி யூஸ் வாட்டர்? நம்ம எப்படிலாம் வந்து தண்ணிய வந்து யூஸ் பண்றோம்? என்ன பண்றாரு? தண்ணி வீடை கிளீன் பண்றதுக்கும் துடைக்கிறதுக்கும் நமக்கு தண்ணி தேவை. இந்த பையனா குடிக்கிற நம்ம ட்ரிங்க் குடிக்கிறதுக்கும் தண்ணி தேவை. குக் பண்றதுக்கும் தண்ணி தேவை. அனிமல்ஸ் குளிக்கிறதுக்கும் நமக்கு தண்ணி தேவை. அதுக்கப்புறமா என்ன பண்றாங்க? தண்ணி வந்து இந்த மாதிரி அனிமல்ஸ், பேர்ட்ஸ் எல்லாமே தண்ணி குடிக்கிறது. வாஷ் கிளாத்ஸ். அதுக்கப்புறம்
இங்க பாத்தீங்களா, கவ் என்ன குடிக்குது? தண்ணிய குடிக்குது. வெசல்ஸ வாஷ் பண்றதுக்கும் நமக்கு தண்ணி தேவை. இந்த தண்ணியால எத்தனை பேருக்கு நமக்கு யூஸ் ஆகுது பாத்தீங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, டூ அண்ட் லேர்ன். ட்ரா ஃபார் த ப்ராப்பர் யூஸ் ஆஃப் வாட்டர், ட்ரா ஃபார் த இம்ப்ராப்பர் யூஸ் ஆஃப் வாட்டர். கரெக்டா யூஸ் பண்றதுக்கு நம்ம இந்த மாதிரியும், இம்ப்ராப்பரா யூஸ் பண்றதுக்கு, தவறா யூஸ் பண்றவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம போட போறோம். இப்ப இந்த 2 பிக்சரை பாருங்க. தண்ணி என்ன பண்றாங்க, சிங்க் ஃபுல்லா ரொம்பி வழியுது. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது, தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்ப இதுக்குள்ள இந்த மாதிரி டிரா பண்ணணும். புரியுதாமா? நெக்ஸ்ட் இது மாதிரி என்ன பண்ணலாம், க்ளோஸ் பண்ணிட்டு பிரஷ் பண்ணலாம். அப்போ இது வந்து குட் ஹேபிட் இல்லைங்களா, ப்ராப்பரா யூஸ் பண்றாங்க. சோ இங்க பாருங்க, தண்ணிய டேப்பை க்ளோஸ் பண்ணிட்டு குளிக்கிறாங்க. இங்க க்ளோஸ் பண்ணாமலேயே வழியுது. அப்போ இது இம்ப்ராப்பர். சோ இந்த மாதிரி பண்ணணும். இது வந்து ப்ராப்பர்னா இந்த மாதிரி பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த மாதிரி டேப்பை ஓபன் பண்ணிக்கிட்டே என்ன பண்ணக்கூடாது, வேஸ்ட் பண்ணக்கூடாது வாட்டரை. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் கரெக்ட். இது ப்ராப்பர், இது இம்ப்ராப்பர். நெக்ஸ்ட் பாருங்க, தண்ணி என்ன பண்ணக்கூடாது, இந்த மாதிரி பிடிக்க கூடாது. பிளான்ட்ஸ்க்கு இந்த மாதிரி வெறும் மக்கால இருந்தா ஊத்தணும். ஸோ இது வந்து இம்ப்ராப்பர், இது வந்து ப்ராப்பர். சேவ் வாட்டர், கிரீன் த எர்த். நம்ம என்ன பண்ணணும், தண்ணிய சேவ் பண்ணணும். ஜாயின் த டாட்டட் லைன்ஸ். நம்பர் த வெசல்ஸ் 1 to 5 பேஸ்ட் ஆன் த ஹைட். ஹைட்டை வச்சு நம்ம வந்து 1 2 3 போட சொல்றாங்க. வி ஸ்டோர் வாட்டர் இன் டிஃப்ரெண்ட் வெசல்ஸ். நம்ம என்ன பண்ணுவோம், குடத்தாலையும் நம்ம வந்து தண்ணிய யூஸ் பண்றோம். பக்கெட், கிளாஸ், வாட்டர் பாட்டில் எல்லாத்துலயும் நம்ம வாட்டர்ஸை யூஸ் பண்றோம். இப்போ வந்து இந்த ஹைட் வைஸா நம்ம 1 2 3 போட சொல்றாங்க. இந்த கிளாஸ்க்கு 1, வாட்டர் பாட்டில் 2, இந்த பாட்டு 3, இது வந்து 4, இது வந்து 5. நம்பர் போட்டுக்கோங்க. ஹைட் வைஸா நம்ம போடுறோம். டூ அண்ட் அப்சர்வ் வாட் ஹேப்பன் டு த வாட்டர். இந்த தண்ணியில நம்ம என்ன பண்றோம்னா, டர்மரிக் பவுடர் அப்படின்னா என்ன, மஞ்சள் தூள். அதை ஒரு ஸ்பூன் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க, 1 teaspoon. டர்மரிக் பவுடர் அண்ட் லைம் பவுடர்னா, லைம் பவுடர்னா சுண்ணாம்பு பொடி, அதை வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ளூ இங்க் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஃபியூ டிராப்ஸ் போடும்போது அதோடைய கலரை பார்க்க சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன ஆகும், ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கலர் வரும். நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு ஸ்பூன் வந்து, ஒரு டீஸ்பூன் வந்து சால்ட், உப்பு எடுத்துக்கணும். ஒரு டீஸ்பூன் வந்து சாண்ட், மணல் எடுத்துக்கணும். அப்புறம் பெபிள்ஸ்னா குழாங்கற்களை போட்டுக்க சொல்றாங்க. அப்போ ஒரு டிஃப்ரென்ஸை பார்க்க சொல்லியிருக்காங்க. வீட்டில் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அப்சர்வ், ட்ரா அண்ட் கலர். இதை வந்து அப்சர்வ் பண்ணிட்டு அது எந்த மாதிரியான கலர் வருமோ அதை வந்து ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, டூ அண்ட் லேர்ன். என்ன ஆகும், இந்த பெபிள்ஸ் போடும்போது பெபிள்ஸ் வந்து இந்த மணல் வந்து கொஞ்சம் தூரம், நெக்ஸ்ட் இந்த பெபிள்ஸ் வந்து கல் வந்து ஒரு கொஞ்சம் தூரம், அந்த மாதிரி வந்து அழகா வரைங்க. நெக்ஸ்ட் பாருங்க, டூ அண்ட் லேர்ன், ட்ரை அட் ஹோம். கட் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. இது என்னது, இது லேடிஸ் ஃபிங்கர். வெண்டைக்காய் எடுத்து கட் பண்ணிக்கிட்டு டிப் இன் வாட்டர் கலர் பெயிண்ட் அண்ட் மேக் டிசைன் ஆன் பேப்பர். இதை வந்து என்ன சொல்லியிருக்காங்க, கலர் பெயிண்ட் இருக்கு இல்லையா, அதை டிப் பண்ணிட்டு இந்த மாதிரி டிசைனா போட சொல்லியிருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில். நெக்ஸ்ட் பாருங்க, மேக் லெமன் ஜூஸ். அதுக்கப்புறமா லெமன் ஜூஸ் மேக் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, வீட்டில் எல்லாரும் லெமன் ஜூஸ் குடிப்பீங்க இல்லைங்களா, வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. என்ன பண்ணுவோம், லெமன் எடுத்துப்போம், வாட்டர் எடுத்துப்போம், நெக்ஸ்ட் வந்து சுகர் எடுத்துப்போம் இல்லைங்களா. இதே லெமன் ஜூஸ்ல ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் யூஸ் பண்ணாலும் நல்லா இருக்கும். டூ அண்ட் அப்சர்வ் வாட் ஃப்ளோட்ஸ் வாட் சிங்ஸ். என்ன சொல்லியிருக்காங்க, எது மிதக்குமோ அதை வந்து, தண்ணியில எது மிதக்குமோ அதை வந்து இந்த மாதிரி கிரீன் கலரையும், சிங்க் உள்ள போயிறத வந்து ப்ளூ கலரும் அடிக்க சொல்லியிருக்காங்க. ஃப்ளோட், இப்போ கல் என்ன ஆகும், உள்ள போயிடும். அதை வந்து ப்ளூ கலர்ல அடிங்க, ப்ளூ. இது வந்து என்ன ஆகும், மிதக்கும். ஸோ இது வந்து கிரீன். பலூன் என்ன ஆகும், மிதக்கும். கீ என்ன ஆகும், உள்ள போய் விழுந்தணும். ஸோ ப்ளூ. கலர் பண்ணுங்க, நான் ஜஸ்ட் எழுதிட்டு வரேன். இந்த மயில் இறகு தண்ணி மேலேயே இருக்கும். ஸோ ஃப்ளோட். உருளைக்கிழங்கு என்ன ஆகும், உள்ள போய் விழுந்துடும். ப்ளூ. வெயிட்டான பொருள் என்ன ஆகும்னா உள்ள போயிடும். சரி, நெக்ஸ்ட் பாருங்க, இந்த இரேசர் என்ன ஆகும், உள்ள போயிடும். இது ஸ்பூன் வந்து, இந்த பிளாஸ்டிக் ஸ்பூன் மேலேயே நின்னும். அப்போ இது கிரீன். ஓகே, இத பாத்தீங்க, லைஃப் ஜாக்கெட் ஹெல்ப் அஸ் ஃப்ளோட் இன் வாட்டர். இந்த லைஃப் ஜாக்கெட் அவங்க போட்டிருக்காங்க பாத்தீங்களா, ரெட் கலர்ல. அது வந்து நமக்கு எதுக்கு யூஸ் ஆகும், இப்போ இந்த தண்ணியில நம்ம விழுந்துட்டோம்னா மேலேயே மிதப்போம், அதுக்கு தான் அது வந்து யூஸ் ஆகுது. லேர்னிங் செக்.
அப்சர்வ் அண்ட் டிக். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, இது டே டைமா நைட் டைமா அப்படின்றத நம்ம டிக் பண்ண போறோம். இப்போ இங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, சன் இருக்கு, வெளிச்சமா இருக்கு, ஸ்கூலுக்கும் போவோம். நம்ம நைட் டைம்ல ஸ்கூலுக்கு போவோமா, இல்ல டே டைம்ல தான் ஸ்கூலுக்கு போவோம். ஸோ நம்ம டே வந்து டிக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க, நைட் டைம்ல நம்ம என்ன பண்ணுவோம், தூங்குவோம். நைட் டைம்ல என்ன இருக்கும், ஸ்டார்ஸ், மூன்லாம் இருக்கும். ஸோ நைட்டை வந்து டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இது என்ன எப்போ வரும், இந்த ஸ்டார்ஸ் வந்து நைட் டைம்ல வரும். ஸோ நைட்ல டிக் பண்ணிக்கோங்க. நம்ம எப்போ வந்து பட்டம்லாம் விடுவோம், சன் இருக்கு பாத்தீங்களா, அப்போ டே டைம்ல தான் பட்டம் விடுவோம். டேன்னு டிக் பண்ணிக்கோங்க. கலர் ஃபார் த ப்ராப்பர் அண்ட் இம்ப்ராப்பர் யூஸ் ஆஃப் வாட்டர். இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணோம் இல்லைங்களா, இம்ப்ராப்பரா யூஸ் பண்ணணும்னா நம்ம இந்த இடத்துல கலர் பண்ணணும். ப்ராப்பரா யூஸ் பண்ணா எதை வந்து கலர் பண்ணணுமோ அதை பண்ணலாமா. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, தாத்தா என்ன பண்றாரு, தண்ணியை ரொம்ப ஸ்பீடா ஓபன் பண்ணிட்டு வேஸ்ட் பண்றாரு. அப்போ நம்ம என்ன பண்ணோம், இம்ப்ராப்பரா கலர் பண்ணணும். இது வந்து ப்ராப்பர். இம்ப்ராப்பர் கலர் பண்ணலாமா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பக்கெட்ல எடுத்து தண்ணியால துடைக்கிறாங்க, அப்போ அது வந்து ப்ராப்பர். ஸோ வந்து இதை கலர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாது, தண்ணிய வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ வந்து இதுவும் இம்ப்ராப்பர், கலர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த மாதிரி தண்ணியை திறந்து விட்டு கூட யூஸ் பண்ணக்கூடாது, இதுவும் இம்ப்ராப்பர். க்ளோஸ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணும்போதும் தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது, இதுவும் இம்ப்ராப்பர். அதுக்கப்புறமா இப்படி தண்ணியை பிடிச்சி வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ இது ப்ராப்பர். நெக்ஸ்ட், ஃபைண்ட் அண்ட் சர்க்கிள் த திங்ஸ் தட் வி யூஸ் ஆன் ஏ ரெய்னி டே. மழை காலத்துல நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணுவோம், இந்த ஷொட்டர் யூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அம்பர்லா யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதை வந்து சர்க்கிள் பண்ணிக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, when you see an open tap what will you do, share. நம்ம வந்து ஓப்பன் டேப்ல இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், அந்த டேப்பை போய் க்ளோஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் இல்லைங்களா. அதான் என்ன கேட்டிருக்காங்க, என்ன பண்ணுவோம் நம்ம அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாட் ஐ லேர்ன்ட், ஐ கேன் டெல் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டே அண்ட் நைட். நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா, இந்த ஸ்டார்ஸை கலர் பண்ணிக்கோங்க. ஐ கேன் எக்ஸ்பிளைன் ஹவு சன்லைட், வாட்டர் அண்ட் ஏர் ஹெல்ப் அஸ். நமக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு நம்ம பார்த்துக்கிட்டோம். சன்லைட், வாட்டர் இதெல்லாம் நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்னு. ஐ நோ த டிஃப்ரெண்ட் யூசஸ் ஆஃப் வாட்டர் இன் மை ஹோம். எங்கெல்லாம் நம்ம தண்ணி யூஸ் பண்றோம் அதை பார்த்தோம். கலர் பண்ணிக்கோங்க. ஐ ஃபாலோ கரெக்ட் வேஸ் டு யூஸ் அண்ட் சேவ் வாட்டர். எப்படி வந்து தண்ணியை யூஸ் பண்ணணும், சேவ் பண்ணணும்னு கற்றுக்கிட்டோம். ஸோ இதை கலர் பண்ணிக்கோங்க, இந்த 4 ஸ்டார்ஸும். அனிமல்ஸ் அரவுண்ட் மீ, அப்சர்வ் அண்ட் டிஸ்கஸ். வாட் ஆர் த அனிமல்ஸ் அரவுண்ட் அஸ். நமக்கு சுற்றி என்னென்ன அனிமல்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாமா. there are many kinds of animals around us. நம்மளை சுற்றி என்ன இருக்கு, நிறைய அனிமல்ஸ் இருக்கு. என்னென்ன இருக்கு பாருங்க, பேர்ட்ஸ் இருக்கு, ஸ்குரில்ஸ் இருக்கு, க்ரோ இருக்கு, கவ் இருக்கு, ஆக்ஸ் இருக்கு, கோட் இருக்கு, டாக் இருக்கு, டக்கு, அதுக்கப்புறம் பட்டர்ஃப்ளை, ஃபிஷ்ஷு, ஹென்னு, இந்த மாதிரி நிறைய அனிமல்ஸ் இருக்கு. சம் லிவ் ஆன் லேண்ட், சம் இன் வாட்டர் அண்ட் சம் இன் போத். கொஞ்சம் வந்து நிலத்துல வாழுது, கொஞ்சம் வந்து தண்ணீர்ல வாழுது, ரெண்டுத்துலயும் வாழுது. இப்போ இந்த தவளை எல்லாம் பாத்தீங்கன்னா டக் வந்து தண்ணிலையும் இருக்கு, வெளியில லேண்ட்லயும் இருக்கும். இதே வந்து இந்த மீன்லாம் வந்து தண்ணியில மட்டும்தான் உயிர் வாழும். அந்த மாதிரி அனிமல்ஸ்லயும் 2 வகைகள் இருக்கு. நம்பர் 1 to 5 பேஸ்ட் ஆன் சைஸ். இந்த சைஸை வச்சு நம்ம 1 2 3 போட சொல்லியிருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, கோட், லேடி பக், ஃப்ராக், பட்டர்ஃப்ளை, ஹென் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் எது சின்னதா இருக்கு, லேடி பக், அப்போ 1 போட்டுக்கோங்க. இந்த பட்டர்ஃப்ளை 2 சின்னதா இருக்கும், 3 ஃப்ராக், ஹென் 4, கோட் 5. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த டிராகன் ஃப்ளை, டாக், கவ், கேட், பேராகிட் கொடுத்துருக்காங்க. 1 வந்து டிராகன் ஃப்ளை தும்பி, பேராகிட் 2, கேட் 3, டாக் 4, கவ் 5. ஜாயின் த டாட்ஸ் அண்ட் கலர். இந்த கொடுத்துருக்கத வந்து ஜாயின் பண்ணிட்டு அழகா கலர் பண்ணுங்க பட்டர்ஃப்ளைய. நெக்ஸ்ட் வந்து draw the animals in the place where they live. எங்க இது வாழும், டாக் எங்க இருக்கும், ஃபிஷ் எங்க இருக்கும் வரும். இந்த ஃபிஷ் வந்து இங்க வரும், ஃபிஷ் வரைங்க. இந்த டாக் வந்து இங்க வரும். இது ரெண்டுமே என்ன பண்ணுங்க, ட்ரா பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஆக்டிவிட்டி டைம். ஹவு டு அனிமல்ஸ் மூவ், வாட் சவுண்ட்ஸ் டு தே மேக். அனிமல்ஸ் வந்து எப்படி சவுண்ட்ஸ் பண்ணும் அப்படின்றத நீங்க இப்ப சொல்ல போறீங்க. Some animals walk, some fly, some swim and some hop too. They make different sounds. How does the earthworm move? எப்படி earthworm மூவ் பண்ணும், இந்த மாதிரி ஸ்லோவா மூவ் பண்ணும். இதே வந்து டக்கு அதெல்லாம் என்ன பண்ணும், அதோடைய லெக்ஸ் எல்லாம் நடக்கும், டக்கு, கவு. இதே மீன்லாம் எப்படின்னா அது வந்து ஸ்விம் பண்ணும். நெக்ஸ்ட் இது
அந்த மாதிரி ஒரு ஒரு அனிமலும் ஒண்ணு ஒண்ணு வித்தியாசமா பண்ணும். இப்போ டாக் வந்து எந்த மாதிரி சவுண்ட் கொடுக்கும்? டாக் வந்து லொல் லொல் அப்படின்னு ஒரு சவுண்ட் கொடுக்கும். க்ரோ வந்து காக்கான்னு கத்தும். இந்த கேட் வச்சிருக்காங்களே அவங்க என்ன சொல்றாங்க இந்த பசங்க? மியாவ் மியாவ்னு கத்துன்னு சொல்றாங்க. ஃப்ராக் வந்து ஹாப் குதிக்கும். அந்த மாதிரி கோட் வந்து மே அப்படின்னு கத்தும். இந்த ஃப்ராக் வந்து குதிக்கும். அந்த நெக்ஸ்ட் வந்து இன்னொரு சவுண்டும் கொடுக்கும். பாத்தீங்களா, தண்ணியில இருக்கும்போது ஒரு மாதிரி நைட் டைம்ல பாருங்க ஃப்ராகோடைய சவுண்ட் தெரியும். பட் இப்போ அது எப்படி வந்து சவுண்ட் கொடுக்கறதுன்னு பார்த்தோம். அப்புறம் எப்படி நடக்கிறதுன்னு பார்த்தோம். அப்புறம் வந்து பேர்ட்ஸ் வந்து என்ன பண்ணும், கொஞ்சம் வந்து பறக்கும் இல்லைங்களா? ஸோ இதுலயே எத்தனை வகைகள் இருக்குன்னு பாருங்க அனிமல்ஸ்லயே. நெக்ஸ்ட் பாருங்க, கவுண்ட் அண்ட் ரைட் த நம்பர் ஆஃப் லெக்ஸ். இப்போ வந்து எத்தனை கால்கள் இருக்கோ அதை வந்து நம்ம எழுத போறோம். 1 2 3 4 கவுண்ட் பண்ணி எழுதலாமா? 4. நெக்ஸ்ட் பாருங்க, இதுக்கு 2. நெக்ஸ்ட் இது பாருங்க 1 2 3 4 5 6. கோட்க்கு பாருங்க 1 2 3 4. ஹென்க்கு இது வந்து கிராஸ் ஹோப்பர்மா, இது கோட், இது ஹென். ஹென்னு வந்து 2 எழுதிக்கோங்க. கிளாசிஃபை அண்ட் ட்ரா, ஃப்ளை, வாக் அண்ட் ஃப்ளை. எது நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பாருங்க, கிளாசிஃபை அண்ட் ட்ரால வந்து பாக்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க? ஃப்ளை, வாக் அண்ட் ஃப்ளை, ஸ்விம், வாக், ஃப்ளை அண்ட் ஸ்விம். எது வந்து 4 பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. எது வந்து பறக்குமோ அதை வந்து இங்க டிரா பண்ணணும். எது வந்து நடந்துட்டு போய் பறக்குமோ அதை டிரா பண்ணுங்க. எது வந்து நீந்துமோ தண்ணியில அதை டிரா பண்ணுங்க. எது வந்து நடக்கும், பறக்கும், அதுக்கப்புறமா நீந்தும், இதை மூணுமே எது பண்ணுமோ அதை இங்க டிரா பண்ண சொல்லிடுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஃப்ளை. எது ஃப்ளை பண்ணும்? பட்டர்ஃப்ளை வந்து ஃப்ளை பண்ணும். ஸோ இங்க பட்டர்ஃப்ளையை டிரா பண்ணிக்கோங்க. வாக் அண்ட் ஃப்ளை, எது வந்து நடந்துட்டு போய் ஃப்ளை பண்ணும்? இந்த க்ரோ. க்ரோ வந்து இங்க வந்து நடந்து போய் அப்புறமா வந்து ஃப்ளை பண்ணும். எது ஸ்விம் பண்ணும்? ஃபிஷ் வந்து என்ன பண்ணும்? ஸ்விம் பண்ணும். எது வந்து நடக்கும், ஃப்ளை பண்ணும், ஸ்விம் பண்ணும்? டக்கு. டக்கை வந்து நடக்கும், ஃப்ளையும் பண்ணும், அப்புறம் ஸ்விம் பண்ணும். ஸோ இதை வந்து டக்கிங் வரைங்க. ட்ரா எ கேட். கேட்டை வந்து வரைய சொல்லியிருக்காங்க. 4th ஒன் எப்படி பண்ணணும் பாருங்க. 61 மாதிரி போட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா அதுக்குள்ள ஹெட் போட்டு லெக் போட்டுறாங்க. அதுக்கப்புறமா காது போட்டுட்டாங்க, டெய்ல் போட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து வரைஞ்சிட்டாங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில். டூ அண்ட் அப்சர்வ். டேக் வெட் சாயில் இன் எ ட்ரே. ஒரு ட்ரேல வந்து மணல் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. பிளேஸ் யுவர் ஃபீட் ஆன் த ட்ரே. அந்த ட்ரேல வந்து நம்ம என்ன சொல்லியிருக்காங்க? கால் இந்த மாதிரி பாதம் வைக்க சொல்லியிருக்காங்க. அப்சர்வ் யுவர் ஃபுட் பிரிண்ட். இப்போ எந்த மாதிரியான ட்ரே எடுக்க சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் அவங்க வெட் ட்ரேனா வந்து ஈரமான மணலை எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா அப்பதான் வந்து நம்மளுடைய கால் பாதம் வந்து அதுல வந்து இந்த மாதிரி பிரிண்ட் ஆயிருக்கும் இல்லைங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, டூ ஆல் அனிமல்ஸ் ஹேவ் த சேம் பிரிண்ட். இதை பார்த்து இருப்பீங்களா? இப்போ இந்த மாதிரி வில்லேஜ்ல எல்லாம் அந்த ரோட் சைட்ல எல்லாம் வந்து ரொம்ப இதாயிடுச்சுன்னா சேரா இருக்கும் இல்லையா, அதுல நடந்து போற பாதம் வந்து அப்படியே தெரியும். இந்த டாக் அனிமல்ஸ் பாத்தீங்கன்னா, கவ்வோடைய ஃபுட்டு, டாக், இது டக்கு, இது க்ரோ, அதோடைய ஃபுட் பிரிண்ட்டை பாருங்க. மேக் த அனிமல்ஸ் வித் த ஃபுட் பிரிண்ட். இப்போ அதை கரெக்டா மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க பாருங்க. டாக் எப்படி நடக்கும்? இந்த மாதிரி இருக்கும் அதோடைய ஃபுட் பிரிண்ட். இதுவே கவுக்கு எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். டக்குக்கு எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். கவுக்கு இந்த மாதிரி இருக்கும். அதை வந்து மேட்ச் பண்ணிடுங்க. வாட் கைண்ட் ஆஃப் ஹோம்ஸ் டூ அனிமல்ஸ் லைக் ஹேவ்? எந்த மாதிரியான வீடுகள் வந்து இருக்கு அனிமல்ஸ்க்கு? கவு எங்க இருக்கும்? ஷெட்ல இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்க, இந்த சிலந்தி ஸ்பைடர் எங்க இருக்கும்? வெப் இருக்கும். அதோடைய வீட பேர் வந்து வெப். அதுக்கப்புறமா இந்த ஹென்லாம் எங்க இருக்கும்? ஹூப்ல இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த பேர்டு வந்து நெஸ்ட். அது வந்து இங்க பாருங்க, ஆண்ட்னா என்ன? எறும்பு. எறும்போடைய நெஸ்டா இது. நெக்ஸ்ட் பாருங்க, டிஃப்ரெண்ட் அனிமல் லிவ் இன் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஹோம். நாம இருக்கிறது என்ன சொல்லுவோம்? ஹவுஸ்ன்னு சொல்லுவோம் நாம இருக்கிற வீடு. அந்த மாதிரி அனிமல்ஸ், பேர்ட்ஸ் எல்லாம் இருக்கிற வீடுக்கு ஒரு ஒருத்துக்கும் ஒரு ஒரு நேம் சொல்லுவோம் இல்லைங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, டூ அண்ட் லேர்ன் கம்ப்ளீட் த ஸ்பைடர் வெப். ஸ்பைடர் வெப் வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? டிரா பண்ணி அதோட கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஹெல்ப் மீ கோ ஹோம். நம்ம என்ன பண்ணோம்? இப்போ இவங்க வீட்டுக்கு போறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண போறோம். ஏன்னா இப்போ இந்த ஃபிஷ் எங்க போகும்? இந்த லேண்ட் சாரி இந்த வாட்டர் இருக்கு இல்லையா, அங்க போகும். ஹெல்ப் பண்ணலாமா? சோ இங்க இருந்து இங்க போகும். நெக்ஸ்ட் ஹென் எங்க என்ன பண்ணும்? இந்த கூப்ல இதுல இருக்கும். இதோடைய வீடு அதுதான். ஆண்ட் எங்க இருக்கும்? மணல். இதுதான் பாத்தீங்களா? இதுலதான் என்ன இருக்கும்? ஆண்ட் இருக்கும். அதுக்கப்புறமா
இதோடைய நெஸ்ட்ல இது இருக்கும். அப்புறம் இந்த கவ் எங்க இருக்கும்? இந்த ஷெட்ல இருக்கும். புரியுதாமா? நெக்ஸ்ட் பாருங்க, ட்ரா அண்ட் கலர் த லேடி பக். லேடி பக்கை வந்து ட்ரா கீழே பண்ணிட்டு கலர் பண்ணிக்கோங்க. ஃபுட் அண்ட் யங் ஒன்ஸ் ஆஃப் அனிமல்ஸ், அப்சர்வ் அண்ட் டிஸ்கஸ். இப்போ யங் ஒன்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இருக்கு, அதோடைய ஃபுட்டை பார்க்க போறோம். நெக்ஸ்ட் பாருங்க, அப்சர்வ் அண்ட் டிஸ்கஸ். மதர், வேர் ஆர் யூ? ஐ ஆம் ஹங்கிரி. ஹோ ஹோ ஹோ. என்ன பண்ணுது? ஹென்னோடைய குழந்தை தான் இது. அது என்ன சொல்லுது? அம்மா எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லுது. லிட்டில் சீக் ஈட் சம் லீவ்ஸ். என்ன சொல்லுது? இந்த ஹென்னு வந்து அம்மா எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லி அழுது. அதுக்கப்புறமா இந்த கோட் என்ன சொல்லுது? லிட்டில் சீக் ஈட் சம் லீவ்ஸ். அது என்ன சொல்லுது? நீ தழைகளை சாப்பிடு அப்படின்னு சொல்லுது. அதுக்கு நோ தேங்க்யூ அப்படின்னு இந்த சிக் சொல்லுது. லிட்டில் சீக் டோன்ட் பி சேட், ஈட் சம் கிராஸ். கவ் என்ன சொல்லுது? நீ வந்து புல் சாப்பிடுன்னு சொல்லுது. இது வந்து இலைகள் தழைகள் இருக்கு இல்லைங்களா, அதை சாப்பிட சொல்லுது. ஆனா அது என்ன சொல்லுது? நோ தேங்க்யூ. லிட்டில் சீக் ட்ரிங்க் சம் மில்க். இந்த பூனை என்ன சொல்லுது? உனக்கு பசிக்குது இல்லையா, அப்போ நீ வந்து பால் குடின்னு சொல்லுது. இல்ல நோ தேங்க்யூன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. லிட்டில் சீக் ஈட் சம் ஃபிஷ். அப்போ மீன் சாப்பிடு அப்படின்னு சொல்லுது. என்னுடைய குழந்தை சிக் இருக்கு இல்லையா, அதுக்கு சொல்லுது. அதுவும் என்ன சொல்லுது? நோ தேங்க்யூ. இந்த டாக் என்ன சொல்லுது? லிட்டில் சீக் சியூ சம் போன்ஸ். நீ வந்து எலும்பு இது துண்டு தர, அதை சாப்பிடு. இல்ல வேணாம், நோ தேங்க்யூ. ஓ மதர், தேர் யூ ஆர். அம்மா எங்க இருக்க? வேர் டிட் யூ கோ மை லிட்டில் சீக், கம் ஈட் சம் கிரைன்ஸ். அந்த இது என்ன சாப்பிடும்? கிரெயின்ஸ், தானியங்களை தான் சாப்பிடும் இல்லைங்களா. சோ அதை சாப்பிடு அப்படின்னு சொல்றாங்க. அப்சர்வ் அண்ட் டிஸ்கஸ். பாருங்க, இப்போ இந்த என்ன பண்ணிட்டு இருக்காங்க பிக்சர்ல பாருங்க. அம்மா வந்து அதோடைய குழந்தைக்கு பால் ஊட்டுறாங்க. அதே மாதிரி இந்த பேர்டு வந்து என்ன பண்ணுது? அதோடைய சின்ன பேர்டோடைய குட்டிகளை அது வந்து ஃபுட்டு உணவு கொடுக்குது. அதுக்கப்புறமா இந்த ஹென் என்ன பண்ணுது? இந்த ஈகிள் கிட்ட இருந்து காப்பாத்துது அதோடைய சிக்ஸ. அப்புறம் அந்த டாக் வந்து அதோடைய பப்பிக்கு பால் ஊட்டுது. அனிமல்ஸ் கேர் ஃபார் தர் யங் ஒன்ஸ் இன் மெனி வேஸ். ஒன்னு அதோடைய அம்மா வந்து குட்டிகளை எப்படி பாதுகாக்குதுன்னு தெரியுது இல்லைங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்பேரோஸ் ஆர் நவ் ஃபீவர் இன் நம்பர், ப்ரொடெக்ட் தேம். என்ன சொல்றாங்க? ஸ்பேரோனா என்ன? சிட்டுக்குருவி. சிட்டுக்குருவியோடைய இனங்கள் வந்து கம்மியாயிட்டே வருதான், அதை வந்து நம்மள பாதுகாக்க சொல்றாங்க. டூ அண்ட் லேர்ன், கனெக்ட் டு த மதர்ஸ் அண்ட் கலர் தேம். அம்மா கூட இந்த இதை வந்து கலெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. டாக் வந்து பப்பி கூட வரும், கேட் வந்து கிட்டன் கூட வரும், டக் வந்து டக்லிங் கூட வரும், கவ் வந்து காஃப் கூட வரும். அதோடைய குழந்தைகளோட நம்ம என்ன பண்ணிட்டு அதுக்கு இணைச்சிட்டு கலர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பண்ணுங்க பாருங்க, ட்ரா த ஃபுட் ஃபார் த அனிமல்ஸ். அனிமல்ஸ் என்னென்ன சாப்பிடும் அதை வந்து என்ன பண்ண சொல்றாங்க? வரைய சொல்லியிருக்காங்க. டாக் என்ன சாப்பிடும்? இந்த போன் சாப்பிடும். போன் வந்து வரைங்க. அதுக்கப்புறமா கேட் என்ன சாப்பிடும்? இந்த மில்க் குடிக்கும். மில்க் வரைங்க. அதுக்கப்புறமா கவ் என்ன சாப்பிடும்? கிராஸ். இந்த ஆக்ஸ் என்ன சாப்பிடும்? கிராஸ் சாப்பிடும். புல் வரைங்க. இது என்ன சாப்பிடும்? கிரெயின்ஸ் சாப்பிடும். ஸோ கிரெயின்ஸை வரைஞ்சிக்கோங்க. மேக் எ டாய் டாக். டாய் டாகை வந்து இந்த மாதிரி கார்ட்போர்டை எடுத்து கட் பண்ணிட்டு வரைங்க, மேக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அப்சர்வ் அண்ட் டிஸ்கஸ். என்ன பண்ணிட்டு இருக்கு பாருங்க. எல்லாமே ரேபிட் இருக்கு, கேட் இருக்கு, டாக் இருக்கு, எல்லாமே என்ன பண்ணுது? விளையாடிட்டு இருக்காங்க. ஆனா விளையாடிட்டு இருக்கும் போது என்ன ஆயிடுது? ஒரு டாகுக்கு அடிபட்டுடுது, சாரி கேட்டுக்கு அடிபட்டுடுது. பாத்தீங்களா? ரெட் கலர்ல இருக்க பாருங்க. எல்லாரும் விளையாடிட்டு இருக்கும் போது. டோன்ட் ஹர்ட் அனிமல்ஸ், டேக் கேர் ஆஃப் தேம். நம்ம என்ன பண்ணக்கூடாது? அனிமல்ஸை வந்து துன்புறுத்தக்கூடாது. நம்ம கல்லால அடிப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி செயலை செய்யக்கூடாது. அதெல்லாம் என்னது? தவறு. அதுவும் நம்மள மாதிரி ஒரு இனம் தானே. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? அதை வந்து அடிபட்டுருச்சுன்னா அதுக்கு வந்து மருந்து கொடுக்கணும். நாம சின்ன பசங்க. ஸோ நாம என்ன பண்ணணும்? பேரண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லணும், இல்ல நம்மளுடைய எல்டர்ஸ் கிட்ட போய் சொல்லணும். எல்டர்ஸ் நானு பெரியவங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு கேட்க்கு அடிபட்டுருச்சு. அது என்ன பண்றாங்க? எடுத்துட்டு போய் அம்மா கிட்ட சொல்றாங்க. அம்மா என்ன பண்றாங்க? டாக்டர் கிட்ட போய் காமிச்சு அந்த கேட்டை சரி பண்ணிட்டு விட்டுறாங்க. புரியுதாமா? அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஹர்ட் பண்ணக்கூடாது அனிமல்ஸ. டூ அண்ட் லேர்ன், ட்ரா அண்ட் டூ டூஸ் டோன்ட்ஸ்.
டூ நான் என்ன செய்யற இதை செய்யணும், இந்த தவறை செய்யக்கூடாது அப்படின்றதான் டூ டோன்ட்ஸ்னா நம்ம என்ன பண்ண போறோம் இப்ப இந்த இடத்துல வரைய போறோம். நம்ம என்ன பண்ணக்கூடாது, அனிமல்ஸை ஹர்ட் பண்ணக்கூடாது சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாதிரி கல்லால அடிக்க கூடாது. அப்போ இது டோன்ட், இதை பண்ணக்கூடாது. ஸோ இதை வந்து தவறு, இதை பண்ணுங்க. என்ன பண்ணலாம், இந்த மாதிரி பேர்ட்ஸ்க்குலாம் நம்ம ஃபுட்டு தரலாம். ஸோ இதை வந்து பண்ணலாம். நெக்ஸ்ட் ரேபிட்டை இந்த மாதிரி டச் பண்ணலாம். இங்க பாருங்க டாகை எப்படி பிடிச்சி இழுக்கிறாங்க, இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இதை வந்து டூஸ், இது வந்து டோன்ட். ஸோ வரைஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கலர் த ஹாப்பி மூமெண்ட். ஹாப்பி மூமெண்ட்டை வந்து அழகா கலர் பண்ணிக்கோங்க. லேர்னிங் செக். ஹூ ஆம் ஐ, ஃபைண்ட் அண்ட் டிக். இங்க பாருங்க ஐ ஃப்ளை, எது இதுல பறக்கும், கேட் பறக்குமா பேர்ட் பறக்குமா, பேர்டு தான் பறக்கும். ஸோ இதை டிக் பண்ணிக்கோங்க. ஐ வாக் அண்ட் ஃப்ளை, நான் நடந்துகிட்டே போய் ஃப்ளை பண்ணுவேன். ஹென் ஃப்ளை பண்ணுமா, லிசார்ட் ஃப்ளை பண்ணுமா, ஹென். ஸோ ஹென் டிக் பண்ணுங்க. சர்க்கிள் த பிளேசஸ் வேர் தை லீவ், எங்க இது உயிர் வாழுமோ அதை வந்து சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபிஷ் எங்க இருக்கும், தண்ணியில இருக்கும். இது வந்து எங்க இருக்கும், நெஸ்ட்ல இருக்கும். ஸ்பேரோ பேர்டு வந்து எங்க இருக்கும், நெஸ்ட்ல இருக்கும். ஃபைண்ட் அண்ட் டிக். ஐ ஈட் கிரெயின்ஸ், நான் என்ன சாப்பிடுவேன், கிரெயின் சாப்பிடுவேன். எது இது, ஹென்னு. டாக் என்ன சாப்பிடும், போன் சாப்பிடும். ஐ ஈட் கிராஸ், நான் வந்து என்ன சாப்பிடுவேன், கிராஸ் சாப்பிடுவேன், புல் சாப்பிடுவேன். ஸோ கோட்டை டிக் பண்ணிக்கோங்க. கேட் வந்து சாப்பிடாது இல்லைங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, கனெக்ட் த யங் ஒன்ஸ் வித் தர் மதர். மதர் கூட கனெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த பாருங்க, கவு, காஃப், டாக், பப்பி. டக், டக்லிங், கேட், கிட்டன். டிக் த கரெக்ட் ஆன்சர். இப்போ வேர் டஸ் த ஆண்ட் லீவ், ஆண்ட் எறும்பு எங்க இருக்கும், இங்க இருக்கும். ஸோ இதை டிக் பண்ணிக்கலாமா பாக்ஸ்ல. வாட் டஸ் த ஆண்ட் ஈட், ஆண்ட் என்ன சாப்பிடும், சுகர் சாப்பிடும் இல்லைங்களா. இந்த மாதிரி வெல்லம் சாப்பிடும், இல்லைன்னா ஜாகரி. ஓகே. வாட் ஐ லேர்ன்ட், ஐ கேன் நேம் சம் அனிமல்ஸ் அரௌண்ட் மீ. கலர் பண்ணிக்கோங்க இந்த 3 ஸ்டார்ஸும். ஐ கேன் குரூப் அனிமல்ஸ் பேஸ்ட் ஆன் சைஸ் வேர் தே லிவ். ஐ டேக் கேர் ஆஃப் அனிமல்ஸ். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அதை கலர் பண்ணிக்கோங்க. ஐ கேன் டூ. டிக் த திங்ஸ் தட் ட்ரை இன் த ஸ்கை. எதுலாம் வந்து சூரிய ஒளியால காயுமோ அதை வந்து டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. எது இந்த மாதிரி பானை செய்வோம் இல்லைங்களா, அது வந்து காயும். நெக்ஸ்ட் வந்து இந்த சில்லி எல்லாம் நம்ம காய வைப்போம் இல்லைங்களா, அது காயும் இந்த சன்னால. கைட் பட்டம் நம்ம மார்னிங் டே டைம்ல விடுவோம். அதுக்கப்புறமா கிளாத்ஸ்லாம் வந்து மார்னிங்ல வாஷ் பண்ணி வைப்போம், ட்ரை பண்ணுவோம். ட்ரா எ லைன் ஃப்ரம் ஈச் அனிமல் டு வேர் இட் லிவ்ஸ். எங்க இருக்குமோ அதை வந்து நம்ம இப்போ வந்து வரைய போறோம். தண்ணியில எது இருக்கும், ஃபிஷ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டக் எங்க இருக்கும், லேண்ட்ல இருக்கும் இல்லைங்களா. நெக்ஸ்ட் வந்து கோட் எங்க இருக்கும், லேண்ட்லயும் இருக்கும், இது வந்து வாட்டர்லயும் இருக்கும். கோட் வந்து லேண்ட்ல இருக்கும், கவும் லேண்ட்ல இருக்கும். நெக்ஸ்ட் டிக் த ஃபார் த ப்ராப்பர் யூஸ் ஆஃப் வாட்டர், கிராஸ் த இம்ப்ராப்பர் யூஸ் ஆஃப் வாட்டர். இது வந்து என்ன பண்ணும், தண்ணியை இப்படி யூஸ் பண்ணக்கூடாது, ப்ரஷ் பண்ணும்போது க்ளோஸ் பண்ணணும்னு சொன்னேன். ஸோ இதை வந்து ராங் போட்டுக்கோங்க. சைக்கிளில் வந்து இந்த மாதிரி துணியால் எடுத்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதை டிக் பண்ணிக்கோங்க. குளிக்கும் போது இந்த மாதிரி டேப் ஓப்பன் பண்ணிட்டே குளிக்கக்கூடாது, ராங். இந்த மாதிரி வாஷ் பண்ணும்போது தண்ணியை ஓப்பன் பண்ணாமல் வாஷ் பண்ணுறாங்க இல்லையா, அப்போ ஓகே டிக். என்ன பண்ணக்கூடாது, ஓப்பன் பண்ணிக்கிட்டே வாஷ் பண்ணக்கூடாது, பிடிச்சி விட்டுட்டு நம்ம பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, கலர் தோஸ் தட் ஃப்ளை இன் த ஏர். எது வந்து காத்துல பறக்குமோ அதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், கலர் பண்ண போறோம். பேராஷூட் பறக்கும், நெக்ஸ்ட் வந்து இந்த கைட் பறக்கும், பேர்ட்ஸ் பறக்கும். ஸோ இந்த 3மே வந்து என்ன பண்ணுங்க, கலர் பண்ணிக்கோங்க. சைக்கிள் பறக்காது. நெக்ஸ்ட் பாருங்க, ஓரல் கொஸ்டின். டு யூ யூஸ் வாட்டர் ஃபார், நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்றோம், குக் பண்ண யூஸ் பண்றோம், ட்ரிங்க் பண்ண யூஸ் பண்றோம், வாஷிங் வெசல்ஸ், வாஷிங் கிளாஸ் எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்றோம். அப்புறம் வாட் வில் யூ டூ இஃப் யூ சி அன் இன்ஜூர்ட் பேர்ட். நான் இப்பதான் சொன்னேன், அனிமல்ஸ் பேர்ட்ஸ் எதுக்கும் அடிபட்டாலும் நம்ம என்ன பண்ணணும், பெரியவங்க கிட்ட போய் சொல்லணும். அதுக்கப்புறமா அந்த பேர்ட்ஸ் எடுத்து அதோடைய நெஸ்ட்ல நம்ம விடணும். நெக்ஸ்ட் பாருங்க, ப்ராஜெக்ட் லுக் அட் த அனிமல்ஸ் அரௌண்ட் யுவர் ஹவுஸ் ஆன் யர் ஹாலிடே, கம்ப்ளீட் த டேபிள், ஷேர் 2 to 3 சென்டென்ஸ் அபவுட் வாட் யூ அப்சர்வ். அனிமல்ஸ் பத்தி வீட்டில் வந்து ஹாலிடே லீவ் டைம்ல என்ன பண்ண சொல்றாங்க, ஒரு ப்ராஜெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அனிமல்ஸ் நம்பர் ஆஃப் லெக்ஸ், மூவ்மெண்ட்ஸ், வேர் தேர் லிவ். டக்குக்கு எத்தனை கால்கள் இருக்கு, 2 கால் இருக்கு. அது என்ன பண்ணும்,
நடக்கும், ஃப்ளை பண்ணும், பறக்கும், அதுக்கப்புறம் ஸ்விம் தண்ணிலையும் இருக்கும். ஆனா லேண்ட் வாட்டர் போத் இது ரெண்டுமே என்ன பண்ணும், போத் ரெண்டு இடத்துலயும் இருக்கும். ஸோ கவுக்கு எத்தனை கால்கள் இருக்கும், 4 கால்கள் இருக்கும். அது என்ன பண்ணும், நடக்கும். அது வந்து பறக்காது, அதுக்கப்புறம் அது ஸ்விம் பண்ணாது. அப்போ லேண்ட்ல மட்டும்தான் இருக்கும், தண்ணியில அவ்வளவா இருக்காது இல்லைங்களா. ஸோ அப்போ நம்ம ஐஃபன் பண்ணிடணும். அப்புறம் க்ரோக்கு வந்து 2 லெக் இருக்கும். அது என்ன பண்ணும், நடக்கும், ஃப்ளை பண்ணும், தண்ணியில இருக்காது. ஸோ அதை ஐஃபன் போட்டு லேண்ட்ல இருக்கும், வாட்டர்ல இருக்காது, போத்தும் இருக்காது. டாக் வந்து என்ன பண்ணும், 4 கால்கள்ல இருக்கும். அது என்ன பண்ணும், வாக் பண்ணும், ஃப்ளை பண்ணாது, ஸ்விம் பண்ணாது, லேண்ட்ல இருக்கும், வாட்டர்ல இருக்காது, போத்தும் இல்லை. ஸோ கேட் என்ன பண்ணும், 4 கால் இருக்கும், வாக் பண்ணும், ஃப்ளை பண்ணாது, ஸ்விம் பண்ணாது, லேண்ட்ல இருக்கும், வாட்டர் இல்லை, போத்தும் இல்லை. நெக்ஸ்ட், மூவ் ஸ்மார்ட், திங்க் ஸ்மார்ட், பெர்ஃபார்ம் திஸ் 5-minute movement daily for better focus and coordination. Do one movement a week. என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ வந்து ஒரு மூவ்மெண்ட் மாதிரி பண்றாங்க, எக்ஸசைஸ் மாதிரி. என்ன சொல்றாங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன், பாயிண்ட் யுவர் லெஃப்ட் இண்டெக்ஸ் ஃபிங்கர் டு யுவர் ரைட் ஓப்பன் பாம். என்ன சொல்லியிருக்காங்க, ரைட் ஓப்பன் பாம், இந்த மாதிரி கையை இப்படி வச்சுக்கிட்டு லெஃப்ட் கையால வந்து இந்த மாதிரி பண்ண சொல்லியிருக்காங்க. புரியுதா. நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ வந்து அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கணும். லெஃப்ட் கையை இந்த மாதிரி வச்சுக்கிட்டு ரைட் கையை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பாருங்க, ஸ்டாண்ட் ஸ்ட்ரெயிட், ஹேண்ட்ஸ் டவுன். என்ன பண்ணணும், நேரா நின்று கையை வந்து கீழே இறக்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, டச் த ரைட் knee வித் த லெஃப்ட் பவுல். லெஃப்ட் எல்போ வச்சு ரைட் knee வந்து தூக்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா டச் த லெஃப்ட் knee வித் த ரைட் எல்போ. இந்த ரைட் எல்போனா என்ன, இந்த கையோடைய முட்டியும் கால் முட்டியையும் இப்படி டச் பண்ண சொல்லியிருக்காங்க, மாத்தி மாத்தி. நெக்ஸ்ட் வந்து ஸ்டாண்ட் ஸ்ட்ரைட், ஹேண்ட்ஸ் டவுன். அகைன் என்ன பண்ணோம், மறுபடியும் நேரா நின்றுட்டு ஸ்டாண்ட் ஸ்ட்ரைட், ஹேண்ட் கையை கீழே இறக்கிட்டோம். அதுக்கப்புறம் பாருங்க, ரைஸ் லெஃப்ட் knee அண்ட் கீப் போத் ஹேண்ட்ஸ் ஆன் இட். 2 கையையும் அது மேல வைக்க சொல்லியிருக்காங்க. knee-னா என்ன, கால் முட்டி. கீப் யுவர் ஹேண்ட்ஸ் லைக் ஏ பைனாகுலர் மாதிரி உங்க கையை வச்சுக்கிட்டு கண்ணால பார்க்க சொல்றாங்க. நெக்ஸ்ட் ரைஸ் ரைட் knee அண்ட் கீப் போத் ஹேண்ட்ஸ் ஆன் இட். அகைன் இப்போ லெஃப்ட் எடுத்தோம் இல்லைங்களா பிஃபோர், இப்போ வந்து ரைட் லெக் எடுக்க சொல்லியிருக்காங்க, அதே மாதிரி 2 கையை வச்சுக்க சொல்லியிருக்காங்க. அகைன் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, கீப் யுவர் ஹேண்ட் லைக் ஏ பைனாகுலர் மாதிரி கண்களை எப்படி வச்சு பார்க்க சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் ஒன், கீப் யுவர் ஃபிங்கர் லைக் ரேபிட் இயர்ஸ்னா என்ன, முயலுடைய காது மாதிரி 2 கையை நம்மளை வச்சுக்க சொல்லியிருக்காங்க. கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ், கையை தட்ட சொல்றாங்க. அப்புறம் ஓப்பன் யுவர் பாம்ஸ் வித் விரிஸ்ட் டச்சிங், இந்த மாதிரி கையை ஓப்பன் பண்ண சொல்லியிருக்காங்க. கையை எப்படி ஓப்பன் பண்ணிருக்காங்க பாருங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்ட்ரெச் ஹேண்ட்ஸ் அண்ட் இன்டர்லாக் ஃபிங்கர்ஸ். இந்த மாதிரி கையை வந்து லாக் பண்ணிக்கிட்டு ஃபிங்கர்ஸோட ஸ்ட்ரெச் பண்ண சொல்றாங்க. அதுக்கப்புறம் பெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, பெண்ட் அண்ட் ரொட்டேட் ஹேண்ட். அதுக்கப்புறமா ரொட்டேட் ஹேண்ட் கையை சுத்த சொல்றாங்க. பாயிண்ட் லெஃப்ட் இண்டெக்ஸ் ஃபிங்கர், பாயிண்ட் பண்ண சொல்றாங்க. அகைன் ரிப்பீட் வந்து ரைட் ஹேண்ட், ட்ரா a horizontal finger of 8. இதெல்லாம் கையாலேயே நம்ம என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி 8 வரைய சொல்றாங்க. அப்புறம் இந்த மாதிரி லெஃப்ட் கையால இருந்து லெஃப்ட் கையால 8 வரைய சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ரிப்பீட் வித் ரைட் ஹேண்ட், அது மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட்ல பண்ணணும். 8 ஒன் பாருங்க, சிட் அண்ட் பிளேஸ் ஹேண்ட்ஸ் ஆன் knees. கையால உட்காந்துட்டு இந்த மாதிரி முட்டி மேல கையை வைக்க சொல்றாங்க. லெஃப்ட் ஹேண்ட் ஆன் ரைட் ஷோல்டர்ல வைக்க சொல்றாங்க. நெக்ஸ்ட் கிளாப் 3 times, 3 முறை என்ன பண்ண சொல்றாங்க, கிளாப் பண்ண சொல்லியிருக்காங்க. அகைன் என்ன பண்ணணும், இப்போ லெஃப்ட் ஹேண்ட்ல பண்ணது ரைட் ஹேண்ட்ல ரிப்பீட் பண்ண சொல்றாங்க. ட்ரேஸ் த பேட்டர்ன், ஒரு பேட்டர்னையும் ட்ரேஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி போயிட்டு இந்த ஆப்பிள் கிட்ட வரைக்கும் போலாமா, இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணுங்க. ஓகே, இதே மாதிரி இந்த ரேபிட் வந்து கேரட் சாப்பிட்ற மாதிரி அதுகிட்ட கரெக்டா போகணும். இந்த மாதிரி எல்லாமே ட்ரா பண்ணிடுறீங்களா, டச் பண்ணி ட்ரேஸ் பண்ணுங்க. மங்கி வந்து என்ன சாப்பிடுவோம், பனானா. டாக் வந்து போன். பேரட் வந்து இந்த கோவா ஃப்ரூட். பட்டர்ஃப்ளை வந்து ஃப்ளவர் கிட்ட ஹனி சாப்பிட்ற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து பீ வந்து ஹனி எடுக்குது. நெக்ஸ்ட் வந்து ஃபிஷ் வந்து இந்த ஸ்விம் பண்ணாது. ஸ்பைடர் வந்து வெப் கிட்ட போகுது. ஆண்ட் வந்து ஆண்டோடைய நெஸ்ட் கிட்ட போகுது. அந்த மாதிரி எல்லாமே வந்து ட்ரேஸ் பண்ணி பேட்டர்னை ஃபினிஷ் பண்ண சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, லேர்னிங் செக். அப்ரிஷியேட் த யூசஸ் ஆஃப் சன்லைட், ஏர் அண்ட் வாட்டர் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ கலர் பண்ணிக்கோங்க. ஐடென்டிஃபை காமன் அனிமல் இன் த சரௌண்டிங்ஸ், இதையும் கலர் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிஸ் கிளீன்லினஸ் அண்ட் ஹைஜீன் ரொட்டீன்ஸ் கலர் பண்ணுங்க. டிஃபரன்ஷியேட் பிட்வீன் த ரைட் அண்ட் லெஃப்ட் சைட் ஆஃப் த பாடி, நம்ம எக்ஸசைஸ் பார்த்தோம் இல்லைங்களா, அதை கலர் பண்ணுங்க. அப்ரிஷியேட் லவ்விங் அண்ட் கேரிங் மூமெண்ட்ஸ் இந்த ஃபேமிலிஸ் பற்றி நம்ம எப்படி கேர் பண்ணணும் அப்படின்னு அனிமல்ஸ்லேருந்து பார்த்தோம். ஐடென்டிஃபை பிளேஸ் அண்ட் பீப்புள் இன் த ஸ்கூல்.
கலர் பண்ணிக்கோங்க. ஓகேம்மா. இதோட உங்களுக்கு செகண்ட் லெசன் இவிஎஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஃபினிஷ் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.